guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த ஷார்ட்ஸை வந்து நம்ம எப்படி சர்டிஃபிகேட்டில் கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இது ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு டெம்ப்ளேட் தான். இன்னைக்கான வீடியோவில் எப்படி இந்த டெம்ப்ளேட்டை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவனையும் லைக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 2 ஃபைல் இருக்கும். இந்த 2ல் உங்களுக்கு எது ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ நான் இது கிரியேட் பண்ணது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து 2023 வெர்ஷன். இப்போ 2023 கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒர்க் ஆகாது. உங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட் வெர்ஷன் வந்து 2023 வந்து இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து ஒர்க் ஆகும். முதல்ல வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும். ஓகே கொடுத்துருங்க, பிரச்சனை இல்லை. தென் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 54 ஃபைல்ஸ் வந்து மிஸ்ஸிங்னு வந்து வரும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், இது வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அசட்ஸ்ன்னு இருக்கும், இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு இருக்கும். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் ஃபுட்டேஜ் ஃபைல்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஃபோல்டரில் நீங்கள் உங்கள் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபுட்டேஜ்னு இருக்கும். இந்த ஃபுட்டேஜுக்குள்ளே போய்ட்டு அசட்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன கிளிக் பண்ணோம், சாம்பிள் 00ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே சாம்பிள்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ ரிமைனிங் மிஸ் ஆன ஃபைல்ஸ்லாம் அதுவே டிடெக்ட் பண்ணிடும். இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகும் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மெயின் இமேஜ்னு இருக்காங்க, இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்ற மாதிரி நான் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட், இது வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ இமேஜை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இந்த பொசிஷனில் வந்து அலைன் பண்ண போகிறோம். நம்ம ஹெட்டு மட்டும் கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி, இந்த ஹெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாதிரி வந்து அலைன் பண்ணணும். ஏற்ற மாதிரி வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குன்னு கிடையாது, ஓரளவுக்கு இருந்தால் ஓகே தான். கரெக்டாக உங்கள் ஹெட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மட்டும் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்ச பிறகும் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த சாம்பிளை வந்து டிலீட் பண்ணிடுங்க. ஸோ முக்கியமானது அந்த சாம்பிளை வந்து டிலீட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. இப்போ வந்து உங்கள் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு இது வந்து ரோட்டோ ப்ரெஸ்ன்னு இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக உங்கள் கேரக்டருக்கு மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் மூவ் பண்ணோம்னா ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலரில் வந்து ப்ரெஸ் மாறிடும். உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சைஸ் வந்து மாறும். உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான மாதிரி நான் கரெக்டாக வந்து மாஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஸ்பேஸ் பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளே ஆகும். இப்போ எல்லா ஏரியாவுமே, இங்கே இருக்க எல்லா லேயருமே வந்து க்ரீனாக மாற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஃபுல்லாக வந்து க்ரீனாக மாறிச்சு. ஃபுல்லாக க்ரீன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அனுப்புகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீஸ்ன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆஃப் பண்ணிருக்கோம், இங்கே வந்துங்க. அவ்வளோதாங்க, இதில் மிச்சம் எந்தபடி சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. உங்கள் இமேஜ் மட்டும், உங்கள் ஃபோட்டோ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். உங்கள் ஃபோட்டோ லைக் ஒரு ஸ்டாண்டர்டாக நீங்கள் நிற்கிற மாதிரி எக்ஸாக்டாக உங்கள் ஹெட்டு அந்த சாம்பிளுக்கு பொருந்துற மாதிரி வந்து வச்சாலே போதும். இந்த இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.